அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 8/12/2025 சதுர்த்தி திதி மாலை 4:03 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி மேல்நோக்குள்ள பூஷம் நட்சத்திரம் பின்னிரவு 2:52 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரகப்பிரவேசம் செய்ய, சொத்து பத்திரம் பதிய, வாகனம் மற்றும் நகைகள் வாங்க, குழந்தைக்கு காது குத்த, வியாபாரம் தொடங்க, வீடு வாங்குவதற்கு முன் பணம் தர, பரதநாட்டியம் பயில, சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனம் ஒரு மலை, குடைந்து கொண்டே இரு. அதில் புதையல் கிடைக்கலாம், புத்தன் கிடைக்கலாம், புதிதாக நீயும் கிடைக்கலாம். ஆமாங்க, அதனால தாங்க மனசுக்குள்ளார நீங்கள் பேசுவீங்க, மனசார எதையும் நீங்கள் செய்வீங்க. உங்கள் உள் மனசுக்குள்ளார பேசி பேசி உலக நடப்புகளை ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அதனால தாங்க உள்ளுக்குள்ளார நீங்கள் பேசிட்டு உள் மனசோடு நீங்கள் பேசிட்டு அப்புறம் வெளியில் பேசுகிறதுனால தான் எல்லாராலையும் நீங்கள் மதிக்கப்படுறீங்க. மனசு என்ன சொல்லுதோ அதை மாற்றாமல் பேசக்கூடிய மாசிலா மணிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுகாதிபதி சந்திரன் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகுங்க. பெரியவங்க ஒரு சிலர் இன்னைக்கு சந்திப்பீங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய உதவி அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. அம்மாவோட அருமை பெருமை அதெல்லாம் சில நேரங்களில் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்பு, அவங்க கொடுத்த சின்ன சின்ன தண்டனை அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு சிரிப்பாக சில நேரத்தில் வருங்க. அம்மாவோட தியாகம், அம்மாவோட அந்த அர்ப்பணிப்பு அதெல்லாம் வேறு யாருக்கும் வராதுங்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ளாரையே யோசித்து பார்த்து கொண்டே இருப்பீங்க, நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியன், புதன், சுக்கிரன்னு 3 கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார், வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்கள் யோகாதிபதியாகிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே சீக்கிரமாக முடிவடைங்க. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை கொஞ்சம் அதிகமாகும், சுறுசுறுப்பாவீங்க, சோர்வு களைப்பு எல்லாமே இன்றைக்கி விலகும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறதுனால அலுவலகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். உங்கள் கையும் ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் டென்ஷனும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வது தான் பெரிது. ஆமாங்க, எல்லாருமே பார்க்குறதுக்கு மனிதனாக தாங்க தெரிகிறாங்க. ஆனால் மனிதாபிமானம் அதெல்லாம் ஒரு சிலர்கிட்ட தாங்க இருக்கும். மனித நேயமும் ஒரு சிலர்கிட்ட தாங்க இருக்கும். நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வழியில் நடந்து போயின்னு இருக்கும்போது கூட பாதையில் ஏதாவது கல்லோ முள்ளோ கிடந்தால் அதை குனிஞ்சி தூரமாக எடுத்து போட்டுட்டு அந்த பாதையை ஒழுங்குபடுத்திட்டு போவீங்க. அதே மாதிரி பயணப்படும் போது கூட யாருக்காவது ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் நின்று என்னன்னு கேட்டுட்டு நான் ஏதாவது உங்களுக்கு உதவணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்கும் எப்பொழுதும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும், எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், புது முடிவுகள் எடுப்பீங்க, குழப்பங்கள்லேருந்து வெளியில் வருவீங்க. அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சொத்து விவகாரங்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, முன்கோபத்தை தவிர்த்து பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. சொத்து பத்து விவகாரங்கள்லேருந்து ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க. பங்காளி பிரச்சனைகள் எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. மூத்த சகோதர வகையில் அலைச்சலும் இளைய சகோதர வகையில் நல்லதும் உங்களுக்கு நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு, லாபமும் உண்டு. சூரியன் புதன் சுக்கிரன்னு 3 யோக கிரகங்கள் ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க. சூரியன் உங்களுக்கு சுகாதிபதி, புதன் தனபூர்வ புண்ணியாதிபதி, அதுக்கடுத்ததாக சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன். இந்த 3 பேரும் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. சிலருக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும், அரசாங்க பதவிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புது வேலை கிடைக்கும், வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மூத்த அதிகாரி செவி சாய்ப்பாருங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உயர்வான இடங்களெல்லாம் உடனடியாக பாதிக்கப்படுவதில்லை. அது உள்ளமாகட்டும் அல்லது வெள்ளமாகட்டும். ஆமாங்க, வெள்ளத்தில் உயர்வான இடம் அதிகமாக பாதிக்கப்படாது, அவ்வளோ சீக்கிரமாகவும் பாதிக்கப்படாது. அதே மாதிரி நம்முடைய உள்ளமும் உயர்வாக இருந்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்களால் நம்முடைய உள்ளமும் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் உயர்வாக யோசிப்பீங்க, உயர்வான சிந்தனையோடு இருப்பீங்க, உயர்வானவர்களிடம் நீங்கள் பேசுவீங்க, உயர்வான இடங்களிலேயும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உயர்வான உள்ளத்தால் அடுத்தவர்களின் இதயத்திலே இடம் பிடித்து அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு துணிவு இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும். திடீர் முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் புதனும் சுக்கிரனும் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால நெருக்கமாக இருந்தவங்க, உருக்கமாக பேசிகிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்லலான்னு சொல்லி யாரையும் நம்பி எந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. நண்பர்கள் உறவினர்களுக்குள்ளார சின்ன சின்ன விரிசல்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் சின்னதாக ஒரு இடைவெளி, 1 மீட்டர் இடைவெளி, 2 மீட்டர்
மீட்டர் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பின்பற்றுறது ரொம்ப நல்லதுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால உடல் வெப்பம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ராசிக்குள்ளார குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். சாப்பிட்லனாலும் உடல் எடை அதிகமாகும். அப்படி இருக்கிறதுனால கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிடலாம். லாபம் உங்களுக்கு அதிகம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளை சந்தித்து சில கோரிக்கைகள்லாம் வைப்பீங்க. 1-2 நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லா நாளும் எதற்காகவும் நீ தயாராக இரு. இரும்பாக இருந்தால் அடி வாங்கு, சுத்தியாக இருந்தால் அடி கொடு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. இதுதான், இப்படி தான், இது இல்லைன்னா சரி வராது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு காலத்திற்கேற்ப தங்களுடைய கோலங்களை மாற்றிக்கொண்டாலும் பண்பாடு கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இன்றைக்கி நீங்கள் இருக்கணுங்க. வேலை சுமை இருக்கும். சின்னதாக வந்து வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூச நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் எல்லாரும் பேசுவாங்க. பிடிக்காததை கூட இன்றைக்கி செய்து வச்சுருப்பாங்க. சாப்பிட வேண்டியிருக்கும். பிடிக்காதவங்கள போய் பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது இருக்கிறதாங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நேரம் தவறி சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். இல்லைன்னா சின்ன வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோவப்பட்டீங்க, எதுவுமே சரியாக வரலையேன்னு கொஞ்சம் அழுத்துக்கிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சது நிறைவேறுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி வெற்றிகள் எல்லாமே இருக்குதுங்க. ஆனாலும் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட உங்களுடைய முன்கோபத்தை காட்டிகிட்டு இருக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அப்படி இப்படி தான் இருக்கும். அதிகாரி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவார், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்களை நடத்துவார். கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒழுக்கம் உள்ளவனாக இரு, கவலை வராது. அறிவுள்ளவனாக இரு, குழப்பம் வராது. துணிச்சல் உள்ளவனாக இரு, அச்சம் வராது. ஆமாங்க, அதனால தாங்க இந்த 3ல் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒழுக்கத்தை பின்பற்றுவீங்க. தன்னிலை ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் எப்பொழுதும் முக்கியம். அதனால தாங்க அறிவாளியாக இருந்தாலும் துணிச்சல்காரராக இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒழுக்க சீலராக இருப்பது தாங்க. எங்கும் எப்பொழுதும் பார்க்குறவங்க எல்லாமே கையெடுத்து கும்பிட்டு மரியாதை கொடுக்குற அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில்
இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி நண்பர் வீட்டு திருமணம், கிரகப்பிரவேசம், இதுக்கெல்லாம் விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் அன்பளிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி விசேஷந்தாங்க. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாமே தேடி வருவாங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள், அதற்கான விசா முயற்சிகள் அதெல்லாம் இறங்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் சூரியனோட புதனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனம் புதுசு எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுன்னு பரபரப்பாகவும் இருப்பீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து அதை குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. அவங்களால செலவுகளும் இருக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, தன்னைத்தானே வருத்தி கொள்ளாமல் எந்த மனிதனாலும் முன்னேற முடியாது. அவனே கல், அவனே சிற்பி. ஆமாங்க, கல் தன்னை வருத்திக்கிறதுனால அது சிலையாக மாறுகிறது. சிற்பி தன்னை வருத்தி கொள்வதனால ஒரு சிலையை வடிக்க முடிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்தி எப்பொழுதுமே முன்னேற மாட்டீங்க. உங்களை நீங்களே வருத்தி கொள்வீங்க. தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிறருக்கு வாழ்வு தரக்கூடிய வள்ளல்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், பார்க்கலான்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, வாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி சில உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனோட யோகாதிபதி சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகுங்க. வெளியிலலாம் நம்மளை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாதான் அந்த பிரச்சனை, இந்த கடன், அந்த கடன்னு ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. உடனே புஷ்ஷுன்னு மைண்ட் அப்படியே கீழே போயிடுது அப்படின்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகி பாசமழை பொழிஞ்சாங்கன்னா உடனே அவங்க பின்னாடி போயிடாதீங்க. அவங்க சொல்கிறத நம்பிடாதீங்க. அதில் ஏதாவது உள்குத்து இருக்கும், கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும். அவங்கள கீழே விழாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு வலுத்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. அடுத்தவங்க செய்யாததை நம்ம செய்து காட்டணும். வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்க நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் யோசித்து இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நன்மை உண்டு. மகளுக்கு நல்ல வரன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, முயற்சி செய்யும் பொழுது விதையாகவும்
பிறருக்கு உதவும் போது நிழலாகவும் இருப்பதே மேல். ஆமாங்க, முயற்சி செய்யும்போது விதை எப்படி மறைந்திருந்து முளைக்கிறதோ அது மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாமல் முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவும் போது நிழலாக நீங்கள் உதவுவீங்க. நிழல் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுதோ அந்த மாதிரி நீங்களும் அடுத்தவங்கள்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் பார்க்காம உதவுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பல நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சிலர் இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. இடம் தேர்றது, கடை தேர்றது, லோன் எடுக்கிறது, இந்த மாதிரி பல புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகுங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேசம்னு இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக எல்லாரையும் பார்க்குறதுலேயே இருப்பீங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி பறக்க தான் செய்யுது. அந்த சுகமான நினைவுகள், அந்த சோகமான நினைவுகள் எல்லாம் கலந்து கட்டி வரும்பொழுது நம்மளை அறியாமலேயே கண்ணில் நீர் கொஞ்சம் துளி விடுது. இருந்தாலும் அது ஒரு பரவசம்தான், அது ஒரு சந்தோஷந்தாங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் யோகாதிபதி புதனோட உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சிலருக்கு புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல பொண்ணு ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்லேயும் இன்றைக்கி விசேஷந்தாங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்லவர்களுக்கு இனிப்பான கரும்பாக இரு, தீயவர்களுக்கு வலிமையான இரும்பாக இரு. ஆமாங்க, இந்த கொள்கையில் தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நல்லவங்களுக்காக நீங்கள் எது வேணாலும் சொல்வீங்க, எது வேணாலும் செய்வீங்க, எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுப்பீங்க. ஆனால் தீயவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தீய போல பொசிக்கிடுவீங்க. உங்கள் பக்கத்திலேயே அவங்கள நெருங்க விட மாட்டீங்க. பேச வந்தாலும் கூட முகத்தை திருப்பிக்கிட்டு நேராக நீங்கள் போயிடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் இந்த சமூகத்தில் எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அதையெல்லாம் வாழ்க வாழ்க என்று சொல்லிக்கொண்டு, எங்கெல்லாம் தீது நடக்கிறதோ அதையெல்லாம் அழிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவரை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால உடம்பில் இருந்த அந்த சோர்வு, அசதி, இடுப்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு அந்த பூர்வீக சொத்து விவகாரத்தில் அலைஞ்சின்னு இருந்தீங்க இல்லைங்களா, நல்ல தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வெளியிலேயே ராசியாக பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அதிகமாக யோசிப்பீங்க. இப்போலாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எழுதவும் ஆரம்பிச்சிட்டிங்க, கவிதைகளை எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கவும் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. உலகிலேயே எல்லா அதிசயங்களையும் பார்த்துன்னுங்கிற எண்ணமும் உங்களுக்கு ஒரு பக்கம் வருங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் இருக்கிறதுனால ஆடை அணிகலன்களில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. நாமும் கொஞ்சம் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணணும், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் யோசிப்பீங்க. புது புது விஷயங்களையும் கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவு உண்டு. ஆனால் செலவு அதிகமாயிட்டே போகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் லாபம்லாம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும்.
இருக்குங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் ஆசீர்வாதம் உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வேலை சுமை இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அடுத்தவர்கள் வளர வழிவகுப்பவர்களும் அடுத்தவர்கள் வாழ வழி விடுபவர்களும் உலகத்திலேயே மிகவும் உயர்ந்தவர்கள். ஆமாங்க, அடுத்தவங்க நல்லா வளரணும், அடுத்தவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைப்பீங்க. நாம் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு எங்கும் எப்போதும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டுங்கிற பெரிய மனசோட வாழ்ந்துட்டுருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. விவாதங்கள் வேண்டாங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க. ஒருத்தவங்க ஒரு பெரியவங்களோட நின்று ஒரு நண்பர் பேசின்னு இருக்காரு, அங்கே போய் நாம் பழைய ஞாபகத்தில் அவர்கிட்ட நாம் உரிமையாக பேசக்கூடாது. அதனால் இடம்பொருள் ஏவலறிந்து இன்றைய தினம் பேசுவது, நடந்து கொள்வது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இருந்தாலும் யாரிடமும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உப்பு காரம் வேண்டாம். வாயு பதார்த்தங்களையும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மெதுவாய் பேசு ஆனால் மெய்யாய் பேசு, இனிமையாக பேசு ஆனால் இணக்கமாக பேசு. ஆமாங்க, சிலரெல்லாம் மெதுவாக பேசுவாங்க. ஆனால் மெதுவாக பேசிட்டா உண்மையை பேசுகிறாங்கன்னு நினச்சிக்க முடியாது. மெதுவாகவும் பேசணும், மெல்ல மெல்ல இனிமையாக உண்மையையும் பேசணும். நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி நீங்கள் இனிமையாகவும் பேசுவீங்க, இணக்கமாகவும் பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதனை எல்லாம் முழுமையாக அறிந்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும், பேச்சிலேயும் ஒரு கம்பீரம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்கும். அந்த விவாதங்களுக்குள்ளார சின்னதாக ஒரு விஷயமும் இருக்குங்க. ஊடல் கூடல் தேடல்னு இன்றைக்கி ஒரு மாதிரி எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது, டென்ஷன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா நல்லது. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு பார்க்காதீங்க. அங்கே பிரச்சனை, இங்கே போகணும், இங்கே கொஞ்சம் கடன் இருக்குது, அவங்கள்ட்ட பார்த்தா பதில் சொல்லணும், இப்படி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்காமல் எதுவாக இருந்தாலும் அப்பப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. எவ்வளோ வந்தாலும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது.
கூட்டி கழித்து பார்த்தா நிறையா வருது, நிறையா போகுது. ஆனால் கையில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், எதுவும் தங்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுவாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும், பற்று வரவும் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. ஆனாலும் கூட வேலை சுமை இன்னைக்கு இருந்துருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கோபம் பெரிதல்ல, ஆனால் அதை அடக்கி ஆளும் குணமே பெரியது. பணம் பெரிதல்ல, ஆனால் அதை கொடுக்க உதவும் மனமே பெரியது. ஆமாங்க, ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் கோபப்பட்டிருந்தீங்க. எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் அடிதடி சண்டை, எதுக்கெடுத்தாலும் பெரிய ஆக்கிரமிப்பு, இப்படி தானே இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த கோபத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு குணவான்களாக நீங்கள் மாறிட்டீங்க. எல்லார்கிட்டையும் தான் காசு வருது, ஆனால் யாருக்காவது கொடுக்குறாங்களா? நீங்கள் அப்படி கிடையாதுங்க. 2 பையிலையும் வச்சுப்பீங்க காசை. எங்கேயாவது வெளியில் போனீங்கன்னா 2 கையாலும் இருக்கிறத எடுத்து கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தான் எல்லா வகையிலும் ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும். ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை, அதெல்லாம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகமாகிக்கிட்டே போகும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நாம் விழுந்துருவோன்னு எல்லாம் நினச்சாங்க, ஆனால் நம்ம எழுந்து நின்றுட்டோம், இனிமேல் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. நாம் சன்னியாசியாக இருக்கிறோமா, சம்சாரியாக இருக்கிறோமா அப்படின்னு பல நேரங்களில் யோசிச்சிருக்கீங்க. பல நேரங்களில் நீங்கள் சந்நியாசமான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. வெளிவட்டாரமும் நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வியாபார வளர்ச்சிக்காக சிலர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சர்வசாதாரணமாக செய்து முடித்து காட்டுவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு, களைப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிரகாசித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கோபப்படுபவர்கள், பொறாமைப்படுபவர்களின் கண்கள் இருளாகும் வரை பிரகாசித்து கொண்டே இருங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. எதிரிக்கு நேரடியாக பதில் தர மாட்டீங்க. எதிரியை பழி வாங்கிறதுலேயும் இறங்க மாட்டீங்க. ஆனால் எதிரி பார்த்து பயப்படுற அளவுக்கு நாம் வளர்ந்து காட்டுவோம், நாம் முயற்சி செய்வோம். அதுதான் அவங்களுக்கு தரக்கூடிய பெரிய அடிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதிரிகள் சரணடையக்கூடிய அளவிற்கு வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள், வளர்ச்சியில் நாட்டம் உள்ளவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. பார்த்து சந்தோஷப்படுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முடிந்த வரைக்கும் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நமக்கு அடக்கம்தான்.
நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு, 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழல் இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுங்க. உத்தியோகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். சிலர் இந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலையில் போய் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய நண்பர்களாலும் ஆதாயம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கும் வரன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப அவசரம், 2 நாளில் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு வாங்கினாருங்க. 2 வருஷம் ஆகுதுங்க, இன்னமும் தரமாட்டேங்கிறாரு. நடுவில் ஏதாவது சின்னதாக ஏதாவது பாதி பணம் கொடுத்தா கூட நமக்கு உதவிகரமாக இருக்கும் இல்லைங்களா? நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, பரவாயில்ல, ஒரே முட்டா தரத்துக்கு உங்களுக்கு முடியலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம், பைசல் பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்தேன். இன்னைய வரைக்கும் ₹1 கூட அவர் தரவே இல்லைங்கன்னு சில நேரங்களில் சிலர் சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருக்கும். கை மாத்தா கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆகிடுச்சின்னு. சிலருக்கெல்லாம் வந்து கொடுத்த பணம் திரும்பியே வராது. சொந்தக்காரங்கள்ட்ட கொடுப்பாங்க, ஏமாந்துருவாங்க. நண்பர்கள்ட்ட கொடுப்பாங்க, ஏமாந்துருவாங்க. திடீர்னு எமர்ஜென்சின்னு நெருக்கடியில் மாட்டிட்டு வந்து சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கு சிலர் கொடுத்து உதவுவாங்க பணம். அது திரும்பி வரவே வராதுங்க. அப்போ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி திரும்பி வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னாதிபதி 12ஆவது வீட்டுக்கு போயிட்டாருன்னா கொடுத்த பணம் திரும்பியே வராது. அது காந்தி கணக்கு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போயிடுங்க. அதனால் உங்கள் லக்னாதிபதி முதல்ல உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். 12ஆவது வீட்டில் மறைஞ்சிருந்தாருன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எதுலேயும் போய் மாட்டிக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நீங்கள் லக்னாதிபதி நல்லா இல்லைன்னா காசு பணம் கொடுத்து வாங்க முடியாது. அது கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறத விட கொடுக்காமலே இருந்து கெட்ட பேர் வாங்கிடலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதி வந்து 6ஆவது வீட்டுக்கும் 8ஆவது வீட்டுக்கும் போகக்கூடாது. அப்போ லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய வீடுகளில் போய் மறைந்தால் கொடுத்த பணம் திரும்ப வரவே வராது. அதான் கடனாக கொடுத்தோம் அல்லது உதவின்னு கொடுத்தோம், எது கொடுத்தாலும் திரும்ப வராதுங்க. அதே போல் லக்னாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனாலே வந்து ஈஸியாக எல்லார்ட்டையும் ஏமாந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க ஏதோ சோகமாக சொன்னாங்க, எனக்கு மனசே தாங்கலை, அதுக்குன்னு வச்சுருந்த பணத்தை தூக்கி அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் வாங்கினவர் தான் அப்புறம் ஆளே பார்க்க முடியலைங்கிற மாதிரி சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டி இருக்குங்க. கடன் கொடுத்தால் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற கிரக அமைப்பு இன்னொரு அமைப்பு இருக்குதுங்க. அதாவது தனாதிபதி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் மறையக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2க்குரியன் வந்து மறைஞ்சாலே பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் நல்லா இருக்காதுங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து 6ஆவது வீட்லேயோ 8ஆவது வீட்லேயோ 12ஆவது வீட்லேயோ போய் மறைஞ்சிருச்சுன்னா கொடுத்த பணம் திரும்பி வராது. ரொட்டேஷன் அவங்கள்ட்ட இருக்காது. எல்லாம் உண்மையாக இருக்கும். உங்கள் கையிலேருந்து போயின்னு இருக்கும். அங்கேருந்து எதுவுமே திரும்ப வராது. அதனால் வந்து 2க்குரியவன் தனாதிபதியும் 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாருன்னா அமைதியாக இருந்துடுறது நல்லது. கொடுத்து எதுக்கு போடலாம் பாவான, கொடுக்காமலே கூட ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதியோ அல்லது தனாதிபதி 2ஆம் இடத்துக்குரிய கிரகமோ பாதகஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடாது. ஏன்னா பாதகத்தில் உட்கார்ந்தாலும் அந்த நாம் இங்கே கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது. அதனால் அதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணுங்க. அதனால் ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜாதகம் பலமாக இருக்கா அல்லது பலவீனமாக இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நடக்கிற காலம் நல்ல காலமாக அல்லது கொஞ்சம் பலவீனமான காலமாக, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அப்படி இருக்கிறதுனால கடன் கொடுத்தா திரும்ப வருமா, கடன் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்குறத விட ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. உங்களுடைய
உங்களுடைய கைராசி எப்படி இருக்குது, திரும்ப வர்றதா இருக்கா வராதா இருக்காங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கட்டங்களை பொறுத்து இருக்குது, கிரகங்களை பொறுத்து இருக்குதுங்க. அதனால் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு, சிக்கல்களில் சிக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு ஜோதிடத்தை தெரிந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.